நார்மல் ஹியூமன்ஸும் இருப்பாங்க, இவங்களும் இருப்பாங்க. இவங்க ஆக்சுவலாக வேற உலகத்தில் இருப்பாங்க. இந்த கதை நடக்கிற இடத்துல ஹியூமன்ஸ் வந்து இந்த உலகத்தை கேப்சர் பண்ணிடுவாங்க. அந்த இனங்கள் எல்லாம் மோஸ்ட்லி பூமியிலே இருக்காது, எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அவதாரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு இனத்தை வேற வேற உலகங்களில் கொண்டு போய் வந்து குடியமர்த்துவாங்க. வானரர்களை ஒரு உலகம், அவனரர்களை ஒரு உலகம், அவங்களுக்குன்னு ஒரு தனி வேர்ல்டு இருக்கும். அந்த வேர்ல்டுல இப்போ நம்ம கேலக்சியில் நிறைய லிவிங் பிளானட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா. அந்த சீரீஸ் வரதுக்கு முன்னாடி அந்த கோயில்கள்லாம் எங்கள் அப்பா அம்மா அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ நாங்கள் கதையாக கேட்டதை நான் ஒரு சீரீஸாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, நான் அதை பற்றி இப்போ ரீசெண்டாக அதை நான் படிக்கும் போது தான், ஏன் அங்கே 4 பூதம் மட்டும் இருக்குது, விண்ணவம் ஏன் இல்லைங்க? ஸ்பிரிட் வேர்ல்டு இருக்கும், விண்ணவம் இருக்காது, ஆஸ்ட்ரல் இருக்காது, ஏன் ஆஸ்ட்ரல் இல்லை அப்படின்னு நான் படிக்கும் போது தான், இப்போ நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த மாதிரியான கதைகள் வரதே இல்லை. பெரும்பாலும் இந்த எப்பிக் இந்தியன் மித்தாலஜி பேஸ் பண்ணி ஸ்டோரிஸ்லாம் வந்து தமிழில் எழுதுறதே கிடையாது. மேக்சிமம் வந்து அவங்க சோழர்கள், பாண்டியர்கள், அது அந்த ஹிஸ்ட்ரி எழுதுறாங்களே தவிர இந்த மித்தாலஜி பேஸ் பண்ணி எழுதுறது. ஆனால் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர், பெர்சி ஜாக்சன் எல்லாத்தையுமே நம்ம கன்சியூம் பண்ணுறோம். நீங்கள் ஒரு புக் ஃபேர் போனீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஹாரி பாட்டர் இருக்குது, பெர்சி ஜாக்சன் இருக்குது, ஒன் பீஸ் இருக்குது, நிறைய இது லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வந்து இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்த் இந்தியன் ரைட்டர்ஸ்னுடைய அசுரனாக இருக்கட்டும், கௌரவன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமிஷ் திரிபாத்தினுடைய மெழுகாவின் அமரர்கள், நாகர்களின் ரகசியம், அப்புறம் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் சொல்லிட்டே போகலான்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழி அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம இந்தியா முழுக்க தமிழ் இருந்தப்போ அந்த தமிழ் மொழிக்கான ஸ்கிரிப்ட் இது தமிழி அப்படிங்கிறது. அந்த ஸ்கிரிப்டை நாங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இப்போது லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் அவர் எல்வன் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்டர் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்பார். அந்த கடவுள்கள்லாம் பேசிக்கக்கூடிய மொழி, அதாவது அந்த மொழி ஒரு லாங்குவேஜ் லாங்குவேஜ் இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ நான் என்ன நினச்சேன், நாம ஏன் கிரியேட் பண்ணுவோம், ஏற்கனவே ஒன்று இருக்குது, அதை நம்ம ரிவைவ் பண்ணுவோம். இது தமிழ், இது என்னன்னா, இது நான் நியூ டெல்லி புக் ஃபேரில் ரிலீஸ் பண்ணும்போது இதெல்லாம் சைனீஸான்னு கேட்டாங்க. நார்மலாக ஒரு சூப்பர் பவர் இருக்கக்கூடிய ஒரு கதையை சொல்ல போகிறோம், அதாவது கிரவுண்டடான நார்மல் ஹியூமன்ஸ் இல்லாமல் ஒரு சூப்பர் ஹியூமன்ஸ் வச்சு ஒரு கதை சொல்ல போகிறோம் அப்படின்னாலே அங்கே எனக்கு பெரிய விஷயமா என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அதாவது மெயின் கேரக்டர்ஸ் சைடு, ப்ரொட்டகனிஸ்ட் சைடு வந்து நம்ம ஓவர் பவர்டாக காட்டிடக்கூடாது. காட்டிட்டோம்னா அவங்களுக்கான கதை எழுதுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் எல்லாரையுமே வந்து காட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கான லிமிட்டேஷன்ஸ்லாம் நீங்கள் எப்படி செட் பண்ணீங்க? ஏன்னா இப்போ இவங்க ஓவர் பவர் அப்படின்னா வில்லன் இருக்காங்க, காட்னா இவங்க கடவுளாச்சு, இவங்க ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாமேங்கிற ஒரு கேள்வி வரும்ல. அதை நீங்கள் எப்படி செட் பண்ணி இதில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற? அதுவும் மித்தாலஜிலேருந்து எடுத்துட்டோம் ப்ரோ. ஓகே, இப்போ வந்து ஒரு மனுஷன் நல்லா வளருது, அவங்க நல்ல சந்தோஷமாக இருக்காங்க, சண்டை போடாமல் இருக்காங்க, உங்களுக்குள்ளார ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்குது, அறம் இருக்குது அப்படின்னா கடவுள்களுக்கு பலம். மக்கள்லாம் சண்டை போடுறாங்க, ஒருத்தர் பார்த்து பொறாமப்படுறாங்க, அழிஞ்சிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அந்த கெட்ட சக்தியான பாழனுக்கு பலம். இப்போ இவங்களுக்கு யார் வந்து சக்தி கொடுக்கறது, யாருக்கு வந்து போகிறது அப்படிங்கிறத வந்து ஜட்ஜு அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து பண்ணுவார். அதாவது காலன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து தமிழில் வந்து இவரை வந்து கூற்றுவன்னு சொல்லுவாங்க. கூற்றுதல் அப்படின்னா, கூறுதல் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இதில் வந்து யாருக்கு வந்து இந்த மக்களினுடைய இந்த பாவ புண்ணிய கணக்குகள் போகணும் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யார் வலிமை பெறணும் அப்படிங்கிறத அந்த ஜட்ஜு வந்து முடிவு பண்ணுவார், அந்த கூற்றுவன் முடிவு பண்ணுவார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லது செஞ்சாங்க அப்படின்னா அது வந்து கடவுளுக்கு போய் சேரும், கெட்டது செஞ்சாங்கன்னா அந்த தீய சக்தி பலம் பெறும். ஸோ இந்த வேர்ல்டில் ஒரு கேம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ கடவுள்கள் வந்து நல்லதை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி செய்வாங்க, அந்த அவதார்கள் அதை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த தீய சக்தியினோட ஆட்கள் வந்து நினைப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து இதாகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்க எவ்வளோ வந்து அந்த இதில் வந்து அவன் எப்படி அந்த கேம் விளையாடுறான், இவங்க எப்படி இந்த கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஸ்டோரியே போயிட்டு போகும். இங்கே இப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த கதை களம் அமைஞ்சிருக்கு இல்லையா, இந்த மாதிரி தான் ஒரு
ஐடியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது இந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆடியன்ஸ், அதாவது இந்த ஜென்ரேஷன் கூட லிங்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபர்ஸ்ட் இந்த புக்கோட விஷயம் பப்ளிஷ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு முதல்ல வந்து இந்த கதைக்களத்தை பற்றி சொல்லிடுறேன். இப்போ நான் உங்களுக்கு குமேரு அப்படிங்கிற மலை சொன்னேன் இல்லையா, அந்த குமேரு அப்படிங்கிறதுலேருந்து மருவு தான் குமரி அப்படிங்கிற அந்த நேம் வந்திருக்கும். நீ குமரி கண்டோன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது அந்த குமேரு அப்படிங்கிற அந்த நேம்ல இருந்து தான் மருவி இன்னைக்கு நம்ம அந்த குமரி கண்டோன்னு சொல்கிறோம். அந்த குமரி கண்ட அந்த அந்த குமேரு மலையில் இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாருமே எதுக்காக வாழ்ந்தாங்க அப்படின்னா கடவுள்களோட சேனைகளாக வாழ்ந்தாங்க. இந்த இனங்கள் எல்லாருமே கடவுள்களோட சேனைகளாக வாழ்ந்தாங்க. அவங்கெல்லாம் தீய சக்திகளை எதிர்த்து போரிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு பூதங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இருந்துச்சு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 5பூத கோயில்கள்னு சொல்லிட்டு இருக்கும், பஞ்சபூதங்கள் இருக்கும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண்ணவம் அப்படின்னு சொல்லிட்டு 5பூதங்கள் இருக்கு. இந்த 5பூதங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சக்திகள் அவங்களுக்கு இருந்துச்சு. இதுல வந்து இந்த விண்ணவம் அப்படி இந்த 5 பூதத்தையும் ஒருத்தர் கட்டுப்படுத்துறவங்க தான் ஐந்திரன். அவதார் கிடையாது. ஸோ ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்களை மீறின ஒரு சக்தியை வந்து ஒருத்தர் அடைவாங்க. ஸோ அதுதான் அந்த ஐந்திரன் அப்படிங்கிற ஒரு சக்தி. அது யார் வேணாலும் அடையலாம், நல்லவங்களும் அடையலாம், கெட்டவங்களும் அடையலாம். அப்படி அடையும் போது அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, அவங்களால வந்து ஒரு எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது ஸோ அவங்கள வந்து எப்படி நம்ம ஒரு எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அந்த ஒரு இது. ஸோ இப்போ இந்த பூதகணங்கள் இருக்காங்கல்ல, இந்த பூதகணங்கள் இன்னைக்கு வந்து அந்த ரேசஸே அழிஞ்சு போயிட்டாங்க. ஸோ அந்த ரேசஸே அழிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய மனுஷனாக பரிணமிச்ச ஒரு இவங்க இருப்பாங்கல்ல, ஒரு 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 அவங்களுக்குள்ள வந்து லவ் நடந்திருக்கும், நிறைய இவங்க காதல் திருமணங்கள் நடந்திருக்கலாம், அதன் மூலமாக வந்து அடுத்த தலைமுறை பிறகு அதில் மோர் மனிதனாக பரிணமிச்ச பீப்புள் மட்டுமே இன்னைக்கு வந்து சர்வைவ் ஆகியிருக்காங்க. அவங்க மட்டுமே இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்களால அந்த 5பூதங்களை கட்டுப்படுத்த முடியும். அப்போது அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீய சக்திகளை நமக்கு எதிராக நமக்கு தெரியாமையே ஒரு உளவு படை மாதிரி இருந்து அவங்க அதை டேக்கிள் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரையும் மறுபடியும் குமேரு மலையை வந்து பொதிகை மலையில் பகவான் பரசுராமர் கட்டமைச்சு அவங்களுக்கு அங்கே வந்து அவர் வந்து ட்ரெயின் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா அவங்க அவதார்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, மறுபடியும் பிறக்கக்கூடிய அவதார்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவர் பல காலங்களாக அவங்களை ட்ரெயின் பண்ணிட்டே இருக்காரு அந்த வம்சங்களை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டோரியை செட் பண்ணிடுவோம். இன்னொரு கதை என்ன இருக்குது அப்படின்னா, துவாரகை அழிஞ்சப்போ அந்த கிருஷ்ணரனுடைய வழியில் வந்த எல்லாரையுமே அவங்களோட தாய் நிலத்துக்கே வந்து அகத்தியர் அழைச்சிட்டு வந்தார். அதுதான் அப்போ பொதிகை மலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதிகை மலையில் காடுகள் எல்லாத்தையும் திருத்தி அவங்களுக்கு நாடாகி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது. அவங்க தான் வேலியர்கள். இன்னைக்கு நம்ம கடையில் வள்ளல்கள்லாம் சொல்லுவோம்ல அந்த வேலியர்கள் அப்படின்னு, அவங்க வந்து அந்த இதில் வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கதை இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், ஏன் வந்து இப்போ இவர் வந்து ஒரு அசைலம் கொடுத்தார்ல, ஒரு இடம் அழியும் போதோ அந்த ரேஸ் வந்து அழிவின் விளிம்பில் போகும்போது அகத்தியர் வந்து ஒரு அசைலம் கொடுத்தார்ல, அவங்களுக்கு வந்து ஒரு உலகத்தை உருவாக்கி ஒரு நாடை உருவாக்கி கொடுத்தார்ல, அதை ஏன் பகவான் பரசுராமர் வந்து இந்த அழிஞ்சு போனதா சொல்லப்படுற அந்த வானர இனம் அவங்களுக்குலாம் கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது, ஏன் அவங்களுக்குள்ள மறுபடியும் சண்டை நடந்திருக்க கூடாது. இப்போ இந்த கதையில வந்து நார்மல் ஹியூமன்ஸும் இருப்பாங்க, இவங்களும் இருப்பாங்க. இவங்க ஆக்சுவலா வேற உலகத்துல இருப்பாங்க. இந்த கதை நடக்கிற இடத்துல ஹியூமன்ஸ் வந்து இந்த உலகத்தை கேப்சர் பண்ணிடுவாங்க. அந்த இனங்கள் எல்லாம் மோஸ்ட்லி பூமியிலே இருக்காது, எல்லாமே அழிஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அவதாரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இனத்தை வேற வேற உலகங்களில் கொண்டு போய் வந்து குடியமர்த்துவாங்க. வானரர்களை ஒரு உலகம், அவனரர்களை ஒரு உலகம், அவங்களுக்குன்னு ஒரு தனி வேர்ல்டு இருக்கும். அந்த வேர்ல்டுல இப்போ நம்ம கேலக்சியில நிறைய லிவிங் பிளானட்ஸ்லாம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அங்கே போய் அவங்கள வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா இது மித்தாலஜின்னு இருக்குது, இந்த மாதிரி நிறைய உலகங்கள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வேர்ல்டு பில்ட் பண்ணல, யூனிவர்ஸ் பில்ட் பண்ணிருக்கீங்க. ஆமாம், இது ஆக்சுவலாக அப்படிதான். ஸோ அங்கே போய் வந்து இது பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அவதார்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆபத்து வருது. ஸோ அதை எப்படி அவங்க டேக்கிள் பண்ணுறாங்க, அவங்களுக்கு யார் அதை ஹெல்ப் பண்ணுறா அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு, அவங்க எப்படி சமாளித்து அவங்க வந்து இதாகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போதைக்கு அவங்க ஒரு சின்ன பசங்க தான், 11 வயசு தான் எல்லாருக்கும். ஓகே,
அவங்க இனிமே தான் பகவான் பரசுராமர்கிட்ட இருந்தும் அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து ஒரு பெரிய ஒரு யூனிவர்சல் வாருக்காக தயாராகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, நான் முன்னாடி கேட்ட கேள்விக்கு இந்த இது வரையவே நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் கூட எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நான் கேட்டேன். இவங்க எல்லாருமே டீனேஜர்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அப்புறம் இவங்க ட்ரைனிங்குள்ளே இருக்காங்க, அந்த ப்ராசஸில் அவங்க எப்படி அந்த பவர்ஸ் அட்டைன் பண்ணி ஓவர் கம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுவும் வேற வேற பிளானட்ஸ்ல இருந்து ஒன்றா சேர்ந்து பண்ணுறாங்கிறதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன்லைனாக தான் இருக்குது. இந்த விஷயம் பிரதர், இப்போ நீங்கள் சொல்லும்போது இந்த பஞ்சபூதங்கள் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அந்த விஷயம்லாம் சொல்லும்போது எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஒரு அனிமேஷன் சீரீஸ் வந்து இருக்கும், அவதார் த லாஸ்ட் ஏர் பெண்டர் அப்படிங்கிற மாதிரி. அதுலேயும் வந்து இந்த 4 பேருமே வந்து 4 கிளானாக இருப்பாங்க, ஃபயர், எர்த், வாட்டர், அதுக்கப்புறம் ஏர் அப்படிங்கிற மாதிரி. அந்த 4 கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து அவதார் அப்படிங்கிற. நீங்கள் இந்த லைன் யோசிக்கும் போது ஆஹா இப்படி ஒன்று இருக்கே, நம்ம இது கன்ஃபியூஸ் ஆயிடாது. இது வந்து எனக்கு நான் அவதார் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நாம் இங்கே கோயில்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் கோயில்கள் போயிருக்கேன். அந்த கோயில்கள் எல்லாமே அந்த சீரீஸ் வரதுக்கு முன்னாடி நான் அந்த கோயில்கள்லாம் எங்கள் அப்பா அம்மா அழைச்சிட்டு போயிருக்காங்க. ஸோ நாங்கள் கதையாக கேட்டதை நான் ஒரு சீரீஸாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் அதை பற்றி இப்போ ரீசெண்டாக அதை நான் படிக்கும் போது தான் ஏன் அங்கே 4 பூதம் மட்டும் இருக்குது, விண்ணவம் ஏன் இல்லைங்க? ஓகே, ஸ்பிரிட் வேர்ல்டு இருக்கும், விண்ணவம் இருக்காது, ஆஸ்ட்ரல் இருக்காது. ஏன் ஆஸ்ட்ரல் இல்லை அப்படின்னு நான் படிக்கும் போது தான் அது புத்திஸ்ட் மித்தாலஜியை பேஸ் பண்ணது. அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் மித்தாலஜியை பேஸ் பண்ணது. புத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் வந்து விண்ணவம்ங்கிற ஒரு பூதமே கிடையாதுன்னு சொன்னார். ஆஸ்ட்ரல்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம இங்கே பார்க்கக்கூடிய நீர், நிலம், காற்று, நெருப்பு இது மட்டும்தான் பூதம், விண்ணவம்னு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொன்னதால புத்திசமை பொறுத்த வரைக்கும் 4 பூதங்கள் மட்டும்தான். அதனால தான் அதில் 5வது பூதங்கள் கிடையாது. புத்திஸ்ட் மித்தாலஜி எதுலேருந்து தழுவுனதுன்னா இந்தியன் மித்தாலஜிலேருந்து தழுவுனது. ஸோ நம்ம இங்கேருந்து அது அங்கே போயிடுச்சு. இப்போ அவங்க அதை செஞ்சுட்டாங்க, நம்ம இன்னும் அதை செய்யாமல் இருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருவிளையாடல்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படம் இருக்குது, விஜயகாந்த் ராதா நடித்த ஒரு படம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராதா வந்து என்ன பண்ணுவாங்க, இந்திரனை எதிர்த்து போர் செய்ய போவாங்க. போர் செய்ய போகும்போது அவங்கள தடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அக்னி தேவன் வருவார், அவர் நெருப்பு விடுவார். நெருப்பு எங்கே அவங்க ஒரு சிவனுடைய இதுலேருந்து லிங்கத்துலேருந்து விழுந்த ஒரு பூவை தூக்கி போடுவாங்க, முடிஞ்சால் அதை நீ எரிச்சு காட்டு, நான் சரணடைஞ்சிட்றேன் அப்படின்வாங்க. அவர் எரிப்பார், அது எரியாது. அடுத்து வர்ண பகவான் வருவார், மழையை பொழிஞ்சு அதை வந்து காலி பண்ண பார்ப்பார், வாய்ப்பை ஒன்றுமே ஆகாது. அப்புறம் வாயு பகவான் வருவார். இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து அழிக்க பார்ப்பாங்க. ஸோ இந்த பூதங்கள் அப்படிங்கிறவங்க வந்து இருந்திருக்காங்க, நம்ம மித்தாலஜியில் இருந்திருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவதார் வரத்துக்கு முன்னாடி அது வந்துருச்சு. ஓகே, புரிதுங்களா உங்களுக்கு? அது வந்துருச்சுங்கிறது நம்ம இது சிமிலரா ஃபீல் ஆகாதோ? ஆமாம், இல்லை சிமிலரா கண்டிப்பாக ஃபீல் ஆகும். இப்போ நீங்கள் அவதார் அப்படிங்கிற சொல்லே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொல். இப்போ நீங்கள் அவதார் ஆவது அப்படிங்கிறது தான் வந்து அதனுடைய மூல சொல். ஆவதுன்னா பிறத்தல், உருவாதல் அப்படின்னு அர்த்தம். மறுபிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அது ஆவது, அதுதான் வந்து அது மூல சொல். அப்படின்ற சொல்லு தான் அவதார்ன்றது. இன்னைக்கு வந்து ஹாலிவுட் படம் உலகத்திலே மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணது அவதார் தான். ஸோ நான் சொல்கிறேன் சம்திங், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த ஒரு இந்தியா இருக்கு இல்லைங்களா, அன்னைக்கு இருந்த இந்தியாவை நாவகம்னு சொல்லுவோம். அவங்க ஆழி பேரலையால் இந்தியாவில் பெரும் நிலம் அழிய போகும்போது நாவாய் அப்படிதான் ஒன்றத்தை பில்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நாவகர்கள் உருவாக்குனதுனால அதோட பேர் நாவாய். நீங்கள் அவதார் மூவியில் அந்த ரேஸோட பேர் பார்த்தீங்கன்னா நாவி. ஸோ நிறைய நம்ம இந்தியன் மித்தாலஜிலேருந்து நிறைய எடுக்கிறாங்க, அவங்க பில்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நமக்கு முன்னாடி அவங்க சினிமாவில் முன்னோடிகளாக இருக்காங்க, எல்லாத்துலேயுமே முன்னோடிகளாக இருக்காங்க. நம்ம இங்கே என்ன சொல்லிட்டு இருக்காது, நம்ம இங்கே இப்போ தான் நம்ம ட்ராப் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கோம். பட் அவங்க ஏற்கனவே இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால மேபி வந்து இது பண்ணலாம். பட் ஆனால் அவங்க இங்கேருந்து அதை எடுத்தாங்க. ஸோ நம்ம அதை ரீடெல்லிங் பண்ணும்போது என்னன்னா அதே மாதிரி இருக்கக்கூடாது. பட் ஆனால் பேஸ் அதுதான், காதல் அப்படிங்கிறது ஒரே உணர்வு தான். அது வந்து எப்படி பல விதமாக வந்து போகுது அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. ஸோ அதுதான் ஜஸ்ட் இது ஒரு பவர்ஸ் மட்டும்தான். சூப்பர் பிரதர். இப்போது இந்த கவர் பார்த்த உடனே எனக்கு அதுதான் தோணுச்சு. அந்த மாதிரி இப்போது ஒவ்வொரு கேரக்டர் இருக்குல்ல பிரதர், இது நீங்கள் இப்போ நாவலாக ரிலீஸ் பண்ணும்போது, அதாவது வேர்ட்ஸ் நார்மல் நாவலாக இருக்குது, இதை ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கான அந்த வரவேற்பு வந்து எந்த அளவுக்கு பிரதர் இருந்துச்சு இப்போ வரைக்கும்? இந்த நாவல் எப்படி போய் ஆக்சுவலாக நியூ டெல்லி புக் ஃபேர்லாம் சூப்பராக போச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பசங்க நிறைய பேர் வந்து அந்த போஸ்டர்ஸை பார்த்துட்டு வந்தாங்க. அவங்களோட பெரிய ஏமாற்றமே இது வந்து ஒரு மாங்காவா இல்லை, ஒரு கிராஃபிக் நாவலா இல்லை, ஒரு இல்லுஸ்ட்ரேட்டட் வெர்ஷனாக கூட இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட இது.
என்னன்னா இன்னும் இல்லுஸ்ட்ரேட்டட் வெர்ஷன் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு 6 months கிட்ட டைம் ஆகும். நான் அந்த டைமை வந்து நான் வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் முதல்ல என்னோட கதைகளை வந்து கொண்டு போய் சேர்த்தேன்னா இல்லுஸ்ட்ரேட்டட் வெர்ஷன் வரும்போது இன்னும் வந்து மக்கள் ரீச் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம முதல்ல இதை ரிலீஸ் பண்ணது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த புக் வந்ததுனால தான் இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ இருக்குது. ஸோ அதோட ரீச் இன்னும் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் முதல்ல பண்ணது. அதே போல் கிராஃபிக் நாவலுக்கான ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ அதுக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம வந்து முதல்ல இந்த கதையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். ஏன்னா இப்போ நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த மாதிரியான கதைகள் வரதே இல்லை. பெரும்பாலும் இந்த எப்பிக் இந்தியன் மித்தாலஜி பேஸ் பண்ணி ஸ்டோரிஸ்லாம் வந்து தமிழில் எழுதுறதே கிடையாது. மேக்ஸிமம் வந்து அவங்க சோழர்கள், பாண்டியர்கள் அந்த ஹிஸ்ட்ரி எழுதுறாங்களே தவிர இந்த மித்தாலஜி பேஸ் பண்ணி எழுதுறது. ஆனால் நார்த் இந்தியாவில் எழுதுறாங்க. நார்த் இந்தியாவில் அமிஷ் திரிபாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியாவோட பிக்கஸ்ட் ஆத்தர், செல்லிங் புக்கோட ஆத்தர். அவர் பார்த்தீங்கன்னா வந்து சிவா ட்ரையாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அங்கே நார்த் இந்தியாவில் ஒரு வெர்ஷன் இருக்குல்ல சிவனோட கதை, அதை வச்சு அவர் எழுதியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து இந்த இமயமலை பகுதிகளில் பிறப்பார். ஸ்கந்த புராணத்திலே பார்த்தீங்கன்னா முருகன் வந்து இமயமலை பகுதிகளில் பிறப்பார். ஆனால் அதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே அங்கே கிடையாது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அறுபடை வீடுகள் இருக்குது. அவர் நம்ம இங்கே புதிய மலையில் தான் பிறந்ததா நம்ம சொல்கிறோம். திருவாவினன்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அவர் பிறந்ததா நம்ம சொல்கிறோம். அப்போது நம்மக்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது, ஆனால் நம்ம ஸ்டோரி எழுத மாட்டோம். அவங்ககிட்ட ஆதாரங்கள் கிடையாது. அவங்களோட வெர்ஷன் ஆஃப் ஒரு ஸ்டோரி இருக்குது. அவங்க அதை மறுபடியும் எழுதி அவங்க வந்து அதை பெஸ்ட் செல்லராக இது பண்ணுறாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர், பெர்சி ஜாக்சன் எல்லாத்தையுமே நம்ம கன்சியூம் பண்ணுறோம். நீங்கள் ஒரு புக் ஃபேர் போனீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஹாரி பாட்டர் இருக்குது, பெர்சி ஜாக்சன் இருக்குது, ஒன் பீஸ் இருக்குது, நிறைய இது லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்த் இந்தியன் ரைட்டர்ஸ்னுடைய அசுரனாக இருக்கட்டும், கௌரவன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமிஷ் திரிபாதியினுடைய அந்த மெழுகாவின் அமரர்கள், நாகர்களின் ரகசியம், அப்புறம் ராமச்சந்திரா சீரீஸு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் சொல்லிட்டே போகலான்னு வச்சிங்களேன். இது எல்லாமே பெரும்பாலும் டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்ஸாக இருக்குது. ஒரிஜினலாக நம்ம எதுவுமே பண்ணலை. ஓகே. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்னுடைய எய்ம் என்னவாக இருந்துச்சுன்னா விர்ச்சுவல் ப்ரொடக்ஷனில் இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து விர்ச்சுவல் ப்ரொடக்ஷனில் தான் வந்து நெக்ஸ்ட்டு விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஏஐ இஸ் த நெக்ஸ்ட் திங் இன் சினிமா. ஸோ அதனால் நான் இப்போயே வந்து அதுக்கான ஒர்க்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன், பர்சனலாக பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய எய்ம் அதுதான். பட் ஆனால் வந்து நம்ம அதை ஒரு ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போய் வச்சோம்னா மக்கள்கிட்ட போகிறதுக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு புக்ஸ் மூலமாகவோ நாவல் மூலமாகவோ மக்களை வந்து இப்போ மார்வல் அப்படி தானே பண்ணாங்க, ஹாரி பாட்டர் அப்படி தான் பண்ணாங்க, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் எல்லாருமே அப்படி தான் பண்ணாங்க. ஸோ நாம ஏன் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஐடியா. அதுவும் இது தமிழோட கூட ஸ்டிக் ஆகிடக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ளார சுருங்கிடக்கூடாது. இது வந்து உலகம் ஃபுல்லாக ரீச் ஆகணுன்றதுனால தான் நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸாக எழுதினேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தமிழி அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம இந்தியா முழுக்க தமிழ் இருந்தப்போ அந்த தமிழ் மொழிக்கான ஸ்கிரிப்ட் இது தமிழி அப்படிங்கிறது. அந்த ஸ்கிரிப்டை நாங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் அவர் எல்வன் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்டர் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்பார். அந்த கடவுள்கள்லாம் பேசிக்கக்கூடிய மொழி, அதாவது அந்த மொழி ஒரு லாங்குவேஜ் இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ நான் என்ன நினைச்சேன், நாம ஏன் கிரியேட் பண்ணுவோம், ஏற்கனவே ஒன்று இருக்குது, அதை நம்ம ரிவைவ் பண்ணுவோம். ஓகே, இது தமிழ். இது என்னன்னா இது நான் நியூ டெல்லி புக் ஃபேரில் ரிலீஸ் பண்ணும்போது இதெல்லாம் சைனீஸான்னு கேட்டாங்க. எப்பா சைனீஸா? இது தாங்க இந்தியா முழுக்க இருந்த தமிழோட எழுத்துரு தமிழி. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வந்து இந்த ஆராய்ச்சி மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படியாவது வந்து நம்ம கொண்டுட்டு வந்துடணும், இதை பண்ணிடணும் அப்படி. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எழுதும் போது ஜஸ்ட் ஒரு ஹாரி பாட்டர், பெர்சி ஜாக்சன் மாதிரி நம்ம எழுதிட்டு போயிடலாம், ஒரு சீனாக எழுதிட்டு போயிடலாம், இமேஜினேஷனாக பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சுது. பட் ஆனால் இது போக போக மோர் ரூட்டடாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மறந்த ஒரு விஷயங்களை பதிவு பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால இதை வந்து நான் வந்து செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் பிரதர். இப்போது இதோடைய அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நாங்கள் எப்போ எதிர்பார்க்கலாம்? ஏன்னா இப்போ நாவலாக வந்திருக்கு, இதுக்கு இன்னும் 6 பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கப்புறம் இது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஐடியாஸ், இதை வந்து கிராஃபிக் நாவல். ஆமாம், இது வந்து இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கிராஃபிக் நாவல் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா வந்து ரொம்ப கிளியராக எழுத முடியாது. இப்போ நீங்கள் தமிழ் எழுத்து அப்படின்றது என்ன அப்படிங்கிறத வந்து உங்களால் வந்து அந்த இடத்துல வந்து வரைய தான் முடியுமே தவிர நீங்கள் வந்து ரொம்ப அதை பற்றி பேச முடியாது, நிறைய டீட்டெயில்டாக கிராஃபிக் நாவலில் பேச முடியாது. ஸோ அதனால் நான் இதில் என்ன யோசிச்சிருக்கேன்னா ஃபஸ்ட் இல்லுஸ்ட்ரேட்டட் வெர்ஷன் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிராஃபிக் நாவல் பண்ணிக்கலாம். ஏன்னா பெர்சி ஜாக்சன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இல்லுஸ்ட்ரேட்டட் வெர்ஷன் பண்ணல, பட் ஆனால் வந்து கிராஃபிக் நாவல் பண்ணியிருக்காங்க.
ஸோ அவங்களோட இதுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். அது ஒரு சின்ன ஸோ இதில் வந்து இது தெரியல, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் வந்து கன்வே ஆகுமாங்கிற டவுட் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா இதை படித்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தேவை நிறைய இருக்குது. அதே போல் நம்ம படித்து இமேஜின் பண்ணுறது வேற, ஏற்கனவே ஒருத்தரோட இமேஜினேஷனை நம்ம பார்த்து ரசிக்கிறதுங்கிறது வேற. ஸோ நான் 2 செட் ஆஃப் ஆடியன்ஸுக்குமே இந்த தீனி போடணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன். சில பேர் நினைப்பாங்க எனக்கு பேப்பர் பேக்கே போதும், எனக்கு வந்து நான் ஃபுல்லாக என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னுடைய இதில் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் பேப்பர் பேக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஸோ இதில் ஒரு 3 வெர்ஷனாக புக்ஸ் மட்டுமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். இதோட 6 பார்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வரும், நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதோடய சேர்த்து ஒரு ஸ்பின் ஆஃப் வரும். இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முருகனோட அவதார் சம்திங் வந்து வருவாங்க. ஸோ அவருடைய அந்த ஸ்டோரி வந்து ஒரு கதைக்களம் நடக்கும். அந்த கதைக்களத்துக்கு வந்து உங்களுக்கு முழுசாக அந்த மித்தாலஜி தெரியணும். அதுவும் தமிழ் லிட்ரேச்சரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியணும். நம்ம மித்தாலஜியை நார்த் இந்தியன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் மைஷாசுரனை கொண்ட இடம் தான் மைசூர், மைடனை கொண்ட இடம் மைசூர், அவ்வளோதான். மைடன்னா வந்து மைனா வந்து எருமை, எருனா வந்து இது எருது குறிக்கும். அது கருப்பாக இருக்கிற எருதுன்றதுனால அது எருமை, மைனா கருப்பு. அப்போ அந்த மைடன் அப்படின்றவன் யாருன்னா அந்த எருமத்தலையன் அப்படின்னு அர்த்தம். மகிஷாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் நார்மலாக நமக்கு தெரியும். இது வந்து மைசூரில் கொண்டாங்க. அங்கே சாமுண்டீஸ்வரி கோயில் இருக்குது. நீங்கள் நார்த் இந்தியாவில் போய் அவங்க எழுதும் போது அவங்களுக்கு அது தலைப்புராணமும் அங்கே இல்லை. அவங்க இந்த ஸ்டோரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கொஞ்சம் மாற்றிக்கிறாங்க. எப்படி ஸ்கந்த புராணத்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னோ, ஸ்கந்த புராணத்துக்கு பேஸ் எதுனா திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படைக்கு தான் நமக்கு ஆதாரங்கள் இருக்குது, ஸ்கந்த புராணத்துக்கு இல்லை. ஸோ அப்போது எனக்கு என்னென்னா இந்த மாதிரி நான் படிக்க எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சுது. இது டோட்டலாகவே இந்தியன் மித்தாலஜியே மாற்றுது, நம்ம இது வரைக்கும் படித்ததே மாற்றுது அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு வந்து இதாச்சு. ஸோ நம்ம இதை கொண்டுட்டு வரணும். நம்ம ஏன் கோயில்களில் இப்படி டெபிக் பண்ணுறோம், முதல்ல சிலைகளை எப்படி பார்க்கணுன்றதையும் நம்ம இதில் சொல்லித்தரணும். எப்படி நம்ம நம்மளுடைய வாழ்வியல் எப்படி இருந்துச்சு. நான் இன்றைக்கி இருக்கிறது எதையுமே நம்பிக்கையாக நான் பார்க்கல, மூட நம்பிக்கையாவோ எதுவாக பார்க்கல. இது ஒரு வாழ்வியலாக இருந்திருக்கு. அந்த வாழ்வியல் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அதை செய்கிற ஆட்கள் வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க, இல்லை சம்திங் காணாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்படியே வச்சுப்போம். அந்த வாழ்வியல் அந்த வாழ்வியல் கைவிடப்படல. வாழ்வியல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தீர்த்தம் குடிச்சிட்டு இருக்கோம். ஆனால் அன்னைக்கு அவங்க உருவாக்கின வாழ்வியல் முறையில் தான் இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கோமா. இன்னைக்கு வந்து ஒரு சிலைகள் இருக்கா, மூலிகை மூலமாக உருவான சிலைகளுக்கு தான் நம்ம அபிஷேகம் பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது, கல் சிலைகளுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்பிக்கையாக மட்டும்தான் இருக்கே தவிர சயின்ஸு காணாமல் போயிடுச்சு. அந்த வாழ்வியல் காணாமல் போயிடுச்சு. ஆனால் அதை நம்ம இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்கோம்ல. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து சரி செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சொல்லுவோமே, அது சரி செய்ய முடியுதான்னு தெரியல, நம்ம ஜஸ்ட்டு சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேசியான ஸ்க்ரீன் பிளேயில் போகும். உங்களுக்கு இந்த பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். நல்ல ஒரு படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு இதெல்லாம் இருக்கும். ஓகே பிரதர், கடைசியாக ஒரு கேள்வி, உங்களோட அல்டிமேட் கோல் என்ன பிரதர்? இது வந்து ஒரு மூவி ஆக்கணுமா? ஆமாம், இது வந்து நான் வந்து விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் மூலமாக வந்து ஒரு லைவ் ஆக்ஷன் மாதிரி வந்து பண்ணோம். அதுதான் என்னுடைய அல்டிமேட் கோலே. இதுதான் ஒரு அவதார் மாதிரி நம்ம வந்து இந்த இதை பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஓகே, அதற்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே இப்போ இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக, ஆமாம், நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுவோம். ஓகே பிரதர், கூடிய விரைவில் இதோட அடுத்தடுத்த பாகங்கள், இதோட அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி நானும் எங்கள் சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்கிறேன். நானும் படிக்கிறேன், கண்டிப்பாக அதை படித்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி எனக்கு இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.